கர்த்தருடைய மகா கிருபையினாலே இந்த அனுதின தியான நிகழ்ச்சி 1000வது நாளை தொடப்போகிறது. இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் இந்த சந்தர்ப்பமாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்தவர்களா இருப்பீங்க. ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சு. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? தேவனுடைய மகத்துவங்களை தியானித்துக் கொண்டு படுத்து அவர் மிகவும் உன்னதமான தேவன் என்று விசுவாசத்தோடு விழித்து நாள் முழுவதும் அவர் எனக்கு துணையாக இருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் ஆனந்தமுள்ளவர்களாக வெற்றி வேந்தர்களாக வாழ முடியும். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தை செய்வோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பெரியவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய சிருஷ்டி கர்த்தரே, உமக்கு நன்றி அப்பா. அந்தந்த கோத்திரத்தாரிலும் அந்தந்த ஜாதியாரிலும் அந்தந்த பாஷைக்காரர்களிலும் இருக்கின்றவர்களே, நீர் ரத்தத்தை கொடுத்து நீர் மனிதர்களை வாங்கி ஒரு கூட்டமாக ஏற்படுத்தியதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கெங்கே இருந்த இந்த காலை நேரத்திலே உம்முடைய பிள்ளைகள் இந்த லைவ்ல பார்க்கிறார்களோ, இவர்கள் எல்லாரும் உம்மாலே நேசிக்கப்பட்டவர்கள் என்று, உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று, இவ்வளவு பெரிய பாக்கியம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று நாங்கள் உங்களை துதிக்கவும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கையில எங்களோடு பேசும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். சிலுவை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். என்னங்க, மரித்து போன தேவனை குறித்து இவ்வளவு நேரம் சொல்லுகிறீங்க? கையால் ஆகாதவர் அவர். ஆணிகளை பிடிங்கிக் கொள்ள முடியல அவரால. அந்த சிலுவையிலே தொங்குகிறார் என்று எத்தனை பேர் இன்றைக்கு கேலி செய்து கொண்டிருக்கிறாங்க. தேவனின் வல்லமையை அறியாதவங்க, சிலுவையின் மர்மத்தை உணராதவங்க, எதற்காக இப்படியாக நடந்ததென்று உணராதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து விவரமாக போதிக்க வேண்டும், அறிவிக்கணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்படும்படியாக ஜெபிக்க வேண்டும். நீங்க நம்புகிறீங்களா? நீங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர் என்று? கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 15 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி முன்னதாகவே சொல்லப்பட்டதன்படியாக, தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனங்கள் உரைத்ததன்படியாக, தேவனுடைய திட்டத்தின்படியாக கிறிஸ்து நமது பாவங்களுக்காக அவர் மரித்தார். நமது பாவங்களுக்காக, நமக்காக, எனக்காக, உனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அதோடு கதை முடிந்திருந்தால் இந்த இயேசாண்டவரை குறித்து இவ்வளவாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. பெரிய பெரியவர்கள் எனப்பட்டவர்களாம் மரித்து விட்டார்கள். அதோடு அவங்க சரித்திரம் முடிவடைந்து விட்டது. அது ஏதோ நினைவு நாள் என்றோ துக்க நாள் என்றோ ஒரு சிலர் அதை அனுசரிப்பாங்க, பின்பற்றுவாங்க கொஞ்ச நாள். ஆனால் எப்பொழுது ஒரு மனிதன் மரிக்கிறானோ அவனுடைய கதை முடிந்து விட்டது. ஆனால் இயேசாண்டவர் விஷயத்தில் அப்படி இல்லை. பாருங்க, வேத வாக்கியங்களின்படியாக 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. அது யாரோ ரோமர்கள் அவரை கொன்றதுனால ஆண்டவர் மரித்து போகல. எதிர்பாராமல் அவர் மரணத்துக்கு ஆளாகவில்லை. ஏதோ பிலாத்து அநியாய தீர்ப்பு செய்ததுனாலே சிலுவை தண்டனை அவருக்கு கிடைக்கல. இது முன்னதாகவே உரைக்கப்பட்டது, முன்னதாகவே தேவனின் திட்டமா இருக்கிறது, தேவனின் நோக்கமா இருக்கிறது. வேத வாக்கியங்களின்படியாக நீங்க பழைய ஏற்பாடும் வாசிங்க. அவர் நமக்காக மரித்தார், நமது பாவங்கள் நிமித்தம் மரித்தார். அதே போல வேத வாக்கியங்களின்படியே அவர் 3ஆவது நாளில் உயிர் தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் உயிரோடு இருக்கிறவர், என் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் என்று எத்தனை முறை நம்ம உணர்வோமோ அவ்வளவாக நமக்கு தைரியமும் நம்பிக்கையும் உண்டாகும். பாருங்க,
உங்க ஜெபத்தை கேட்கிறவர், உங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், உங்க கஷ்டங்களை தீர்க்கக்கூடியவர், என்னால் கூடாத காரியம் ஏதாவது உண்டோ என்று கேட்டவர். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் இப்போது கல்லறையில இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறாரு. பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து உனக்காக எனக்காக விண்ணப்பம் செய்கின்றார். இதெல்லாம் தேவனின் ஏற்பாட்டின்படி நடந்தது, தேவனின் திட்டத்தின்படி நடந்தது. எல்லாருடைய பாவங்களுக்காக ஒருவர் மரிப்பது நல்லது என்று அந்நாளிலே சன்ஹெட்ரின் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் செய்தாங்க. பிரஜாபதி ஜனங்களுக்காக மரிக்க வேண்டும் என்பது அங்கே நடந்தது. வேத வாக்கியங்களின் படியாக மரணம் அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை, ஆகவே மரணம் அவர் சரீரத்தை அழிக்க முடியவில்லை, ஆகவே அவர் ஜீவனுள்ளவராய் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கிறார். மரணத்தை ஜெயித்த ஆண்டவர். எதற்கு இயேசு மரித்தார் என்று கேட்பாங்க. பாவத்தினால் உண்டாகிற சம்பளம் மரணம். அங்கே இருக்கு பாருங்க, 21ஆம் வசனத்தில் மனுஷனால் மரணம் உண்டானது. மனுஷனால் தான் மரணம் உண்டானது. ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படியாமையினாலே இந்த பழத்தை சாப்பிடும் நாளில் நிச்சயமாய் மரிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். மனிதனால் ஒரு மனிதனாலே மரணம் உண்டானது. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல, அதே போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஒரு மனுஷனாலே மரணம் வந்தது, இப்பொழுது ஒரு மனிதனாலே நம் எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டாகிறது. பிழைக்கும்படியாக செய்திருக்கிறார். பாவத்தினாலே சாபம் வந்து மரணம் வந்தது. ஆண்டவர் செய்த பலியினாலே நன்மை உண்டாகி மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளாக கடந்து போகிறவர்களாய் இயேசுவின் நாமத்தில் நமக்கு அதிகாரம் உண்டாயிருக்கிறது. நம்புங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிப்பதோடு நிறுத்திவிடவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசுவை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கின்றோம். எல்லா அதிகாரமும் உடைய கிறிஸ்துவை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். பின் அவர் எங்கே? அவருடைய ராஜ்யம் இன்னும் வரவில்லையே என்று ஒருவேளை உங்களில் சிலர் கேட்கலாம். இதே அதிகாரத்திலே 23ஆம் வசனம் பாருங்க. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் சகல வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். அதன் பின்பு முடிவு உண்டாகும். ஹல்லேலூயா. சகல விதமான அதிகாரத்தையும் துரைத்தனத்தையும் வல்லமையையும் தேவன் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறபடியால் அதனாலே சகல சத்ருவையும் சகல சாத்தானையும் சகல சோதனையும் சகல பாவத்தையும் ஜெயிப்பார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்பியவர்களுக்கு வெற்றி வாழ்க்கை இருக்கிறது. நீங்கள் இனியும் போதைக்கு அடிமை இல்லை. நீங்க ஒரு ட்ரக் அடிக்டாக போதைக்கு அடிமையா இருக்க அவசியம் இல்லை. குடிக்கு அடிமையா இருக்க அவசியம் இல்லை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது குடிகாரர்கள் மாறுகிறாங்க, ட்ரக் அடிக்ட்ஸ் ரட்சிக்கப்படுகிறாங்க. விபச்சாரர் மனம் திரும்பி புதிய இருதயத்தை பெற்றுக்கொண்டு, பாவிகள் குற்றவாளிகள் எத்தனையோ பேர் உண்மையான தேவனை அறிந்து உண்மையான சந்தோஷ சமாதானத்தை பெற்று அவருடைய சாட்சிகளா வாழ்கிறாங்க. உங்களில் இப்படிப்பட்ட தனிப்பட்ட அனுபவம் இருக்கிறதா? இப்படிப்பட்ட மாற்றம் உண்டா? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க புதிய சிருஷ்டி என்பதை தியானித்தோம் இல்லையா? அவர் கொடுக்கிற வல்லமையினாலே நம்ம புதுமைய வாழ்க்கையில பார்க்க முடியும். இதே அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்க. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இன்னும் மரணம் ஏன் இருக்கிறது என்றால் இன்னும் நம்ம மண் சரீரத்தில் இருக்கிறதுனால. இங்கே கடைசியாய் ஆண்டவர் மரணத்தை, மரணம் என்பதை இல்லாமல் செய்வார். பூலோகத்திலும் பரலோகத்திலும் எங்குமே மரணம் கிடையாது, இனி எங்குமே இல்ல. தேவன் சகலத்தையும் கிறிஸ்துவனுடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, அகலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும் பொழுது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது.
எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தின் கீழே கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! நம்முடைய ஆண்டவர் சீக்கிரத்தில் வரப்போகின்றார். உயிர் தெழுந்தவராய் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கும் ஆண்டவர் மேகங்கள் மேல் வரப்போகின்றார். சிலுவையோடு கதை முடியவில்லை, சிலுவையோடுதான் கதை தொடங்கி இருக்கிறது. கட்டுக்கதை அல்ல, இது நிஜம். சிலுவையின் இடத்தில் மீட்பின் காரியம் பரிபூர்ணமானது. சிலுவையின் மூலம் இன்றைக்கு அவர் மீது விசுவாசம் உள்ளவர்கள் மரணத்தை தாண்டி ஜீவனுக்குள்ளே கடந்து போகின்றார்கள். அதி சீக்கிரத்திலே ஆண்டவர் வரப்போகின்றார். 50ஆம் வசனம் கூட வாசிக்கிறோம் பாருங்க. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இரத்தமும் மாம்சமும் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்காது. என்றால் தேவராஜ்யம் என்னும்போது அந்த பரலோக ராஜ்யம், அங்கே ஆத்மாக்கள் இருக்கும். இந்த இரத்தமும் மாம்சமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இதே சரீரம் இருக்கும், ஆனா இந்த சரீரத்துல ரத்த மாம்சம் இருக்காது. ரத்த மாம்சம் இருந்தால் அது கெட்டு போகும், அதுக்கு பசி எடுக்கும். இன்னும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம் இல்லையாங்க? ஆனால் தேவன் கொடுக்கிற சரீரம் அழியாமை உள்ளது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. இதோ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. அப்படி என்றால் நம்ம எல்லாரும் மரிப்பதில்லை. ஒரு நிமிஷத்துல, ஒரு இமை பொழுதிலே கடைசி எக்காலம் தொனிக்கும் போது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா! கர்த்தர் வரும்போது கடைசி எக்காலம் தொனிக்கும் போது மண் சரீரத்திலே இருக்கக்கூடிய நாம் எல்லாரும், கர்த்தரை அறிந்த நாம் எல்லாரும், கர்த்தருடைய ரத்தத்திலே கழுவப்பட்ட நாம் எல்லாரும், எனக்காகவே என்னுடைய ஸ்தானத்திலே என் இயேசு மரித்து என்னுடைய பாவ தண்டனை எடுத்து போட்டார் என்பதை விசுவாசிக்கிற நாம் எல்லாரும் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளாக கடந்து போவோம். ஒரு நிமிஷத்திலே இந்த மண் சரீரம் மகிமை சரீரமாய் மாற்றம் அடையும். ஒரு நிமிஷத்துல, ஒரு இமை பொழுதிலே அந்த கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். பாருங்க, அழிவுள்ள இந்த சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும். சாவுக்கேதுவாக இந்த சரீரம் சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! அழிந்து போகிற இந்த சரீரம் அக்ஷயமான, அக்ஷயம் என்றால் தெரியுமா? ஓல்டாகாது, அழிந்து போகாது, பழையதாகாது. மனித சம்பந்தமான, உலக சம்பந்தமானது அல்ல. அழிவில்லாத சரீரமாக மாறும். மகிமை சரீரமாக மாறிவிடும். சாவுக்கேதுவானது சாவாமையுள்ளதாக மாறும். இயேசாண்டவருடைய சீஷர்கள் அறையில் இருந்த போது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து கதவுகள் திறக்க அவசியம் இல்லாமல் உள்ளே சென்று விட்டார். அப்படிப்பட்ட மகிமை சரீரம் நம்முடைய சரீரத்திற்கு எதுவுமே தடையாக இருக்காது. எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக இருப்போம். அது எவ்வளவு அற்புதமான ஒரு ஆனந்தமான அனுபவமோ! இப்பொழுது எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. நம்முடைய ஆண்டவரோடு நாம் இருக்கும்போது இந்த சிலுவையிலே சின்ன காரியமாய் தோன்றுகிறது. சிலுவையின் மூலம் நீங்கள் ரட்சிக்கப்படும் போது உங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் பரலோக ராஜ்யம், அந்த மகிமை ராஜ்யம். கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள் எக்காலம் தொனிக்கும் போது அழிவுள்ள இந்த சரீரம் அழிவில்லாததாய் மாறும். சாவுக்கேதுவானது சாவாம இல்லதாய் மாற்றப்படும். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. இனி மரணம் இல்லை. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம். மரணத்தின் கூர் பாவம். பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரணத்தின் கூர் உடைக்கப்பட்டது. ஒரு தேனி ஒரு நபரை அது கொட்டிய பிறகு இன்னொருவருக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. காரணம், அந்த கடித்த அந்த தேனியினுடைய அந்த கொடுக்கு கடித்தவர்களின் சரீரத்தில் உடைந்து போய்விடும். அதன் பிறகு அந்த தேனி யாரையாவது கொட்டுவதற்கு முயற்சித்தால் அதனாலே கொட்ட முடியாது. மாத்திரமல்ல, அதுல கொடுக்கு இல்ல, அது மாத்திரமல்ல, அதுல இருக்கிற இனிய தேன் மாத்திரமே இருக்கும். ஏசாண்டவர் மரணத்தின் கூரை சிலுவையில உடைத்து போட்டார். கல்வாரி சிலுவையில் அவர் மரித்த போது
நம் எல்லாருடைய பாவத்தினாலும் அந்த மரணத்தை அவர் சுமந்தாராகவே, அந்த மரணத்தின் கூரை உடைத்து உயிருள்ளவராய் எழுந்தாராகவே, இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு எந்த நியாய தீர்ப்பும் இல்லை. என்னை விசுவாசிக்கிறவன் மரிப்பதில்லை, மரித்தாலும் அவன் திரும்ப எழுந்திருப்பான் என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா? நாம எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள். உன்னுடைய ஸ்தானத்தில் உனக்காக மரித்த ஆண்டவரை குறித்து என்ன நினைக்கிறாய்? ஏற்றுக்கொள்கிறாயா? விசுவாசிக்கிறாயா? அர்ப்பணிக்கின்றாயா? ஆசீர்வதிக்கப்படுவாய். இன்னும் சந்தேகங்கள் வேண்டாம். அவருடைய மரணமும் உண்மைதான், அவருடைய உயிர்த்தெழுதலும் உண்மைதான். அவர் மூலமாய் நமக்கு பாவத்திலிருந்து மீட்பு, பரலோக ராஜ்யம் உண்டாவதும் உண்மைதான். இயேசுவின் மீது விசுவாசம் வைங்க. வெற்றி வாழ்க்கையை நீங்க வாழுங்க. நமக்காக ஆயத்தமாக்கப்பட்ட பரலோகத்திற்காக எதிர்பாருங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு முறை உடைய சமூகத்துக்கு வருகின்றோம். சிலுவையிலே நாங்கள் உம்முடைய பாடுகளையும் வேதனையும் துக்கத்தை மாத்திரம் பார்த்து இருந்து விடுகிறவர்களா இல்லாமல் சிலுவையின் வல்லமையை உணர்ந்து கொள்வதற்கு, சிலுவையிலே நீர் செய்த காரியத்தின் மூலமாய் தகுதியற்ற அசுத்தர்களாகிய எங்களுக்கு உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பாக்கியத்தை கொடுத்தீரே, அதை உணர்ந்து விசுவாசத்தை அங்கீகரித்து எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து மன்னிக்கப்பட்டு உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க உதவி செய்யுங்க. உலகமே நிரந்தரம் என்று நினைக்காமல் சீக்கிரத்தில் வரப்போகின்றீர். பரலோக ராஜ்யத்தை எங்களுக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர் என்று நாங்கள் எதிர்பார்க்கவும் நீர் கொடுக்கிற மகிமையின் சரியத்திற்காக, உயிர்த்தெழுதலின் வாழ்க்கைக்காக காத்திருக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமர்ந்த நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. கர்த்தருடைய மகா கிருபைனாலே இந்த அனுதின தியான நிகழ்ச்சி 1000வது நாளை தொட போகிறது. இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் இந்த சந்தர்ப்பமாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்தவர்களா இருப்பீங்க. ஹalleluya. நியூ டெல்லி, டெல்லி மற்றும் சுற்றி இருக்கிற உங்கள் அனைவருக்கும் நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மார்ச் 26ஆம் தேதி ஒரு ஹாலிடே ஆகவே ஒரு விசேஷமான ஒன் டே கெட் டுகெதரை உங்களுக்காக டெல்லியிலே ஏற்பாடு செய்கிறோம். இங்க தமிழோ ஹிந்தியோ மற்ற மொழி பேசுகிறவர்களானாலும் வாங்க. சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலம் தேவனுடைய வார்த்தை கேட்கிற உங்களை ஆவிக்குரிய விதத்திலே பலப்படுத்த வேண்டும் என்று, ஜெபிக்க வேண்டும் என்று, நேரடியாக உங்களை பார்த்து உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க வேண்டும் என்று, தேர்வு எழுதுகிறவங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று டெல்லி வருகிறோம். மார்ச் 26ஆம் தேதி மதியம் 2 to 5 மணி வரை, 6 to 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸாக இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறும். YWCA கான்ஸ்டன்டியா ஹால், கேட் நம்பர் 1, குருத்வார், பங்களா சாஹிப், அசோக் ரோடு, நியூ டெல்லி. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க, அல்லது கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு உடனடியாக ஒரு கால் பண்ணுங்க, அல்லது வாட்ஸ்அப் மூலமா ஒரு டெக்ஸ்ட் அனுப்புங்க. நீங்க நிச்சயமா வருவீர்கள் என்று. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து அவரை பாடி துதிக்க, அவர் வசனம் தியானிக்க, மிக முக்கியமாய் உங்களை நேரடியாக பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். வாங்க, தேவ பிரசன்னத்தை, தேவ விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க.